விஜய் ஒரு 50 எம்எல்ஏக்களோட அசம்பிளிக்கு நுழைஞ்சாருன்னா இஸ் கோயிங் டு பி த கிங் சேஞ்ச் கேம் சேஞ்சர்னு வாங்கல, அதுவா மாறிடுவாரு. மக்கள் தீர்ப்பையே அவங்க ஹைஜாக் பண்ணிட்டு 5 வருஷமா ஆட்டி. ஆனால் இப்படி தனிச்சு நிற்கிறது அது ஒரு சூசைடு சமம் அப்படின்னு ஒரு கருத்து வந்துகிட்டே இருக்கு. கூட்டணி என்பதே ஒரு நல்ல அரசியல் இல்லைங்க. ஒண்டிக்கு ஒண்டி நிற்கணும். இங்க எல்லாருமே ஓட்டை ஒரு புள்ளியில குவிக்க பார்க்குறாங்க. இது ஒரு டெமோக்ரஸிக்கே ஆபத்து இல்லை. இது கூட்டணி என்பது கூட்டணி வைப்பதால் ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை மடத்தணும். ஏன்னா 15 கட்சி கூட்டணி வச்சப்பவும் கருணாநிதி பலமுறை தோத்துருக்கிறாரு. தாவேகா ஒரு மாய உலகத்தில் இருக்குது. பாவம் ஊடகவியலாளர்கள் அவங்க பொழப்ப தானே பார்த்தாகணும். கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு அவர் அதை விசாரிச்சு தப்புன்னு அவர்கிட்ட இந்த கேஸே எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு பேசினாதான் காசு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்காது. நான் எழுதி தரேன். நோ பார்ட்டி வில் கெட். நோ பார்ட்டி இல்லை, நோ அலையன்ஸ். டிஎம்கே அலையன்ஸோ ஏடிஎம்கே அலையன்ஸோ வில் நெவர் கோ நியர் எனிவேர் நியர் 100. இவர் போய் உக்காந்தாராம். அவர் எஸ்ஐஆரில் எவ்வளோன்னு கேட்டாங்களாம். அப்புறம் தொகுதியில் என்ன பண்ணீங்கன்னா கேட்டாங்க, சொல்லியிருக்கேன், பார்க்கலான் இருக்காங்க. ட்ராமாங்க இதெல்லாம் ஸ்கிரிப்டட் ட்ராமா. சென்னை திமுகவோட கோட்டைன்னு சொல்றாங்க. பட் ஆனால் ஒரு பேர் தாவேகா கோட்டையே அது மாறிடுச்சு. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நேற்று பார்த்துருப்பீங்க, ஒரு விவாத மேடை காரைக்குடியில் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிற இடும்பவனம் கார்த்திக். அங்கேருந்து சேர்கள் பறக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே மைக்கை தூக்கிட்டு அடிக்கிறாங்க. நெறியாளர் மண்டை உடைஞ்சிருக்கு. ஆமாம், நான் பார்த்தேன். அதாவது கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு காற்றுல பறக்குது தமிழ்நாட்டில். இப்போ என்ன சொல்லுவாங்க, காவல்துறை எங்கள் கண்ட்ரோலில் இல்லைங்க, எலெக்ஷன் கமிஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுச்சு 15ஆம் தேதியிலேருந்து. இதுக்கு போய் திமுக அரசை குறை கூற முடியாதுன்னு வாங்க. திமுக தானே அல்ல, அங்கே தான் பாயிண்ட்டு. தாக்குதல் நடத்தியது திமுக மாவட்ட நிர்வாகியுடைய ஒரு குரூப் தான். நாங்கள் எப்போ அடித்தாங்கன்னா திமுகவை விமர்சனம் பண்ணும்போது அடிக்கிறாங்க. நீங்கள் கருத்துக்கு கருத்து மோதலாம், பதில் சொல்லலாம். அதை விட்டுட்டு காரைக்குடின்றது சீமான் போட்டியிடும் தொகுதின்னு நினைக்கிறேன். இப்போவே இந்த சுடுனா இன்னும் ஒரு மாதத்துக்கு அந்த தொகுதி என்ன பாடுபட போதோ தெரியல. பட் எலெக்ஷன் கமிஷன் ஷுட் டேக் ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ். ஏன்னா இப்போ இனிமேல் அவங்க திமுக கவர்மெண்ட்டை சொல்ல முடியாது. நிர்வாகம், போலீஸ் எல்லாமே அட் தி டிஸ்போசல் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் தான் டில் எலெக்ஷன்ஸ் ஆர் ஓவர். அதனால் அவங்க இது மாதிரி பதட்டம் வரக்கூடிய நபர்கள், ஏற்படுத்தக்கூடிய நபர்கள், பகுதிகள், தொகுதிகள் இதெல்லாம் கண்டறிஞ்சு ப்ரோஆக்டிவாக கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுங்க எலெக்ஷன் கமிஷன். இது இப்போ இதை விட மோசமாக தாங்க போக போக நடக்கும். ஏன்னா தோல்வி பயம் திமுகவுக்கு வந்துடுச்சுங்க. அதன் காரணமாக தான் இப்போ பாருங்கள், கருத்து கணிப்புகள்லாம் வலம் வர ஆரம்பிச்சிருக்கு. கருத்து திணிப்புகள் தான் எல்லாம் எங்கே ஆனானப்பட்ட இந்தியா டுடே அந்த இவர் பேருனா ரொம்ப புகழ்பெற்ற செப்பாலஜிஸ்ட்டு, அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 400க்கு மேல் நாங்கள் மோடிக்கு. கடைசியில் 240 தாண்டல. கேப் பாருங்கள், 240 எங்கே, இது 400க்கு மேலாம் 440ன்னு வச்சுங்க. இவ்வளோ கேப்பா? கிரெடிபிலிட்டியே தே லாஸ்ட்டு. ஒரு ப்ரொஃபஷ்னல் உள்ள குவாலிட்டி உள்ள ஒரு ஆளுக்கே இந்த கதினா, இதெல்லாம் ரூமில் உட்காந்துக்கின்னு வாங்கின காசுக்கு மேலே கூவிட்டு இருக்காங்க. அதனால் இந்தியாவில் பொதுவாக கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் நான் நம்புறதில்லை. ஏன்னா நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட சொன்னேன்னு தெரில. பேசிக்காக 2 ஃப்ளா இருக்குங்க இந்தியாவில். வெஸ்டர்னில், மேலை நாடுகளில் இல்லாத ஒரு குறை என்னென்னா, இங்கே எஜுகேஷன் லெவல் அதிகம் இல்லைங்க, ரொம்ப கம்மி. அடுத்தது ஆளும் கட்சியை பற்றிய பதட்டம், அச்சம், பயம் இங்கே யாருக்கும் இன்னும் போலங்க. அதாவது டெமோக்ரஸி மெச்சூர் ஆகலைங்க. ஆனால் ஆளுங்கட்சி மேலே அந்த பயம் இருந்துக்கிட்டே, அதனால தான் உண்மையை சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தாங்க ஓட்டுன்னுவாங்க. பவுண்ட் டு பி ஃபெயில்டு தானே உங்கள் ஒப்பீனியன் போல். அவங்க உண்மையை சொல்லணும் இல்லை. இப்போ சில பேர் கருத்து இல்லை, நோ ஒப்பீனியன்,
நான் இன்னும் முடிவு பண்ணல ஆமா, அப்படின்னு ஆமா. சொன்னா அவன் பரவாயில்ல. 4 பேருக்கும் அவங்க போகும்போதெல்லாம் அவருக்கு தானே. ஏன்னா பயம். உண்மையை சொன்னால் நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும், எதுக்குடா வம்பு, எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிடும். அது வந்து இம்மெச்சூரிட்டி அண்டு மெச்சூர் ஆகல டெமோக்ரஸி. வெஸ்டர்ன் கண்ட்ரியில் அப்படி கிடையாதுங்க, துல்லியமாக சொல்லுவாங்க. அவங்க வந்து ட்ரம்ப்பாக இருக்கட்டும் அல்லது வேற யாராவது இருக்கட்டும், யாராக இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. அதே போல் எஜுகேஷன் லெவல் இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, வேர்ல்டு பெர்ஸ்பெக்டிவ், நேஷ்னல் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம ஆளுக்கு ஒன்றுமே கிடையாது. 3000 கொடுத்தா ஒரு மாதிரி சொல்லுவான், 5000 கொடுத்தா ஒரு மாதிரி சொல்லுவான், 10,000 கொடுத்தா படுத்தே போயிடுவான். அதனால் இந்தியன் சிட்டிசன்ஸை நான் தப்பாக சொல்லலை, லேக் ஆஃப் இதுதான் எஜுகேஷன், மணி பவர், ரெண்டாவது ஆளுங்கட்சி மேலே இருக்கிற பயம். அதனால் நார்மலாக நடத்தினாலே இட் இஸ் பவுண்ட் டு ஃபெயில். நீங்கள் இன்னும் சாதாரணமாகவே அது வந்து உண்மையை பிரதிபலிக்காது. மோட்டிவோட ஒரு தீர்மானத்தோடு இவ்வளோ நம்பர் திமுகவுக்கு கொடுக்கணும்னு நடத்துனாங்கன்னா அப்புறம் அது எப்படி சரியாக இருக்கும்? ஓகே, இல்லை கருத்து திணிப்பு பற்றி சொல்கிறீங்க. நேற்று கூட பார்த்தோம், ஏஎன்எஸ் கருத்து அந்த நிறுவனம் வந்து ஒரு கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க. அதில் அந்த முடிவுகளை சொல்கிறத தாண்டி தாவேக்கா ஒரு மாய உலகத்தில் இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாயாஜால உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதில் ஜட்ஜி செந்தில்குமார் தனி நீதிபதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த வழக்கை விசாரித்ததே தப்பு. அது அந்த எல்லை கரூர் மாவட்டம் வந்து மதுரை பெஞ்ச் ஆஃப் தி சென்னை ஹைகோர்ட்டில் தான் இருக்குது, மெட்ராஸ் ஹைகோர்ட். அங்கே தான் அதை விசாரிக்கணும். இதை விசாரித்தது மட்டும் இல்லாமல் ஓடிவிட்டார், தலைமை பண்பே இல்லை விஜய்க்குலாம் பேசினார். ஒரு ஜட்ஜே இந்த அளவுக்கு பார்ட்டிஷனாக இருக்கும்போது பாவம் ஊடகவியலாளர்கள் அவங்க பொழப்பை தானே பார்த்தாகணும். கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு அவர் அதை விசாரித்து தப்புன்னு அவர்கிட்ட இந்த கேஸே எடுத்துட்டாங்க. அந்த அவர் போட்ட எஸ்ஐடியை நிறுத்துப்பா வேலையான்ட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வரலையே நியூஸில் வந்தது எது, கார்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க, தலைமை பண்பு இல்லை, நீதிபதி கண்டனம், ஓடிவிட்டார்னாங்க. ஸோ அதுதானே நிற்கிது, சன் டிவியில் போட்டது தானே. அதனால் ஐ பிட்டி தம், தட்ஸ் ஆல். அவங்க மேலே நமக்கு வந்து பரிதாபம் தான் வருது. இப்படியெல்லாம் அவங்களுக்கு பேசினாதான் காசு கிடைக்கும், பேசினாதான் அவங்களுக்கு வேலை நிலைக்கும்ன்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் நடுநிலையான ஊடகவியலாளர்னா நீங்கள் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை சொல்லிட்டு போகணும், நியூஸ் கொடுக்கணும், வியூஸ் கொடுக்கக்கூடாது. வியூஸ் அவங்க ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அதனால் இது வந்து எல்லாமே இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதுவே போதும், இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பயாஸ்டு எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு இந்த கமெண்ட்ஸே போதுமே. இது ஒரு நியூட்ராலிட்டி இல்லை, இது ஒரு உருவாக்கப்பட்ட கருத்து திணிப்பு அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ திமுக ஒரு பெரிய கூட்டணி, அவங்களும் தொகுதி பங்கீடுலாம் முடிச்சிட்டாங்க. அதிமுகவும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கூட்டணியாக அமைஞ்சிருச்சு. இதில் சீமானும் தாவேக்காவும் தனித்து நிற்கிறாங்க. இதில் விஜயோட வாக்கு சதவீதம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, நிறைய இடங்களில் வந்துட்டு அவருக்கு பயங்கர வரவேற்பு இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் இப்படி தனித்து நிற்கிறது அது ஒரு சூசைடுக்கு சமம் அப்படின்னு ஒரு கருத்து வந்துக்கிட்டே இருக்குது. இல்லைங்க, அதாவது எப்படின்னாங்க, லஞ்சம் வாங்குகிற உலகத்தில் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது தற்கொலைக்கு புரிந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? எல்லாரும் தான் லஞ்சம் வாங்குறான், எவன் குடிக்கல, எல்லாரும் தான் குடிக்கிறான். இவன் குடிக்காமல் இருக்கிறது வந்து சரியில்லைன்னு எப்படி? அது மாதிரி கூட்டணி என்பதே ஒரு நல்ல அரசியல் இல்லைங்க. ஒண்டிக்கு ஒண்டி நிற்கணும். டெமோக்ரஸியில் உங்களுக்கு எவ்வளோ ஆகுது? நீங்கள் போஸ்ட் போல் அலையன்ஸு தட் இஸ் பாசிபிள். இப்போ வெஸ்ட்லலாம் அதுதான், அதாவது மெஜாரிட்டி வரலன்னா ஒத்த கருத்து உள்ளவர்கள் கைகோர்த்து மாற்று ஆட்சி அமைப்பார்கள். ப்ரீபோல் அலையன்ஸ் வந்து அது வந்து ஒரு அழுகுனி ஆட்டம். ஒரு டைரக்டாக மோதி உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் மக்கள் தராங்கன்னு பார்க்கணும், உங்கள் கருத்துக்கு, உங்கள் கொள்கைக்கு. தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்கள் ஒத்த கட்சிகள் ஒற்றுமை ஏற்படுத்தி ஆட்சி அமைப்பது என்பது அது ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இவங்க எல்லாருமே ஓட்டை வந்து ஒரு புள்ளியில் குவிக்க பார்க்குறாங்க. இது வந்து ஒரு டெமோக்ரஸிக்கே ஆபத்து இல்லை இது கூட்டணி என்பது. அதனால் இது தமிழ்நாட்டில் வந்து திமுக அது பிறந்ததுலேருந்தே இன்னி வரைக்கும் கூட்டணி வச்சு தான் பிறந்திருக்குது, ஜெயிச்சிருக்குது, பல முறை தோற்றுருக்கு. நான் பல நேர்காணலில் இதை சொல்லியிருக்கேன். ஒன்று, கூட்டணி வைப்பதால்
ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை மடத்தனம். ஏன்னா 15 கட்சி கூட்டணி வச்சப்பவும் கருணாநிதி பலமுறை தோத்துருக்கிறாரு. அதே போல் கலர் டிவி கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுத்தா ஜெயிச்சிடலான்னா கலர் டிவி கொடுத்த போதும் தோத்துருக்கிறாரு. ஸோ அதனால் மக்கள் மடையர்கள் இல்லைங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க, உங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, கரப்ஷன் எப்படி இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது, இதை தான் பார்ப்பாங்களே தவிர நீங்கள் கொடுக்குற அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு. இப்போ ஒரு கேள்விப்பட்டேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஒரு காணொலியில் தான் பார்த்தேன் நான் யூடியூப்பில். அதாவது கொளத்தூர் தொகுதியில் ஒரு ஆள் ஒரு பையன், ஆளுன்னு கூட சொல்ல முடியாது, யூத்து எம்ப்ளாய்ட் பை சம்படி, டிஎம்கே யாரோ பிரமுகர், ஜிபே நம்பர் வாங்கிட்டு இருக்கான் வீடு வீடாக இறங்கி பெண்களிடம். அதுக்கு அங்கே கொஞ்சம் பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, சார் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்க, எனக்கு பேமெண்ட்டு, நான் அந்த வேலையை செய்கிறேன், நான் எப்படி சார் நீங்கள் என்ன திட்டுறீங்க, என்ன தடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்பாவியா வாட்ஸ்அப் நம்பர் கேட்டால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஃபேஸ்புக்கு இது ஃப்ரெண்ட் கொடுத்தா அதுக்கு ஒரு அர்த்தம், ஜிபே கொடுத்தா ஒரே அர்த்தம் தானே இருக்குது. ஜிபே நம்பர் வாங்கினா காசு கொடுக்கறது தான் ஜிபே கொடுக்க, காசு கொடுப்பதற்காக போடுவதற்காகத்தானே நான் சொல்கிறேங்க. இப்போ பச்சையாக சொல்கிறேங்க, அவர் 50 எம்எல்ஏ வந்தால் கூடங்க மாபெரும் வெற்றிங்க. விஜயகாந்த் தனியாக நின்னப்போ அவர் மட்டும்தாங்க ஜெயிச்சார். கமல்ஹாசன் அவரே ஜெயிக்கலைங்க, கோயம்புத்தூர் சவுத்தில் வானதிக்கிட்ட தோத்துட்டாருங்க. ஸோ இஃப் விஜய், நான் அதுதான் நடக்க போகுதுன்னு இல்லை, நான் ஒர்ஸ்ட் கேஸ் சீனரியோ சொல்கிறேன். விஜய் ஒரு 50 எம்எல்ஏக்களோட அசம்பிளிக்கு நுழைஞ்சாருன்னா இஸ் கோயிங் டு பி த கிங், கேம் சேஞ்சர்னுவாங்கள, அதுவாக மாறிடுவார். ஏன்னா யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத சூழ்நிலை வரப்போகுது. யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. நான் எழுதி தரேன். நோ பார்ட்டி வில் கெட், நோ பார்ட்டி இல்லை, நோ அலையன்ஸ். பார்ட்டினா கூட சிக்கல், அலையன்ஸில் ஏதாவது பண்ணுவாங்கன்னு. டிஎம்கே அலையன்ஸோ ஏடிஎம்கே அலையன்ஸோ வில் நெவர் கோ நியர் எனிவேர் நியர் 100. ஓகே, அப்போ 180ன்றதெல்லாம் எட்டாக்க நீங்கள். அதாவது நான் ஒஸ்ட் கேஸ் சீனரியோ சொல்கிறேன். பெஸ்ட் கேஸில் மக்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம், அவங்க தான் எஜமானர்கள்ங்க. ஆனால் உதயநிதி கூட நேர்காணல் நடத்தி தானே சார் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஒரு தார்மீக விஷயத்த இன்னமும் திமுக கடைபிடிக்குது இல்லையா? ஆமாம், அது ஐயோ, உதயநிதிக்கு இப்போ எந்த தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா, அவர் அந்த இதில் நேர்காணல் அவர் பாஸ் பண்ணுவாரா இல்லையா யாருக்குமே தெரியாதுங்க. ட்ராமாங்க இதெல்லாம் ஸ்கிரிப்டட் ட்ராமா. இவர் போய் உக்காந்தாராம், அவர் எஸ்ஐஆரில் எவ்வளோன்னு கேட்டாங்களாம், அப்புறம் தொகுதியில் என்ன பண்ணீங்கன்னா கேட்டாங்க, சொல்லியிருக்கேன், பார்க்கலான் இருக்காங்க. எதுக்கு முதலமைச்சர் பதவிக்கு பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்களா? நான் இவ்வளோ இதுவாக ஜனநாயகன்னு சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? ஜனநாயகம் தானே சொன்னீங்க. தார்மீக கட்சி இல்லையா திமுக? ஓகே, இவர் எப்போ திமுகவுக்கு வந்தார், அரசியலுக்குள்ளே வந்தார்? ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் இருக்கலாம், 6 வருஷத்துக்கு முன்னால். வந்த உடனே இளைஞர் அணியில் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரை தூக்குறாங்க. ஃபோர்ஸிபிளி ஹி வாஸ் அவுஸ்டட். ஒரு மாநாடுலேயோ ஒரு மீட்டிங்லேயோ கிடையாது. இளவரசர் வருகிறார், இடத்த காலி பண்ணுன்னு தூக்கி போட்டு அவரை உட்கார வச்சாங்க இளைஞர் அணியில். சுவாமிநாதன், வெள்ளக்கோயில் சுவாமிநாதன், ரைட்டா? சரி, இதில் என்ன தார்மீகம் இருக்குது, டெமோக்ரஸி இருக்குது, ரைட்டு? எம்எல்ஏக்கள் எவ்வளோ சீனியர் எம்எல்ஏக்கள்லாம் இருக்கான். 3 முறை எம்எல்ஏ இருக்கிறான், 2 முறை எம்எல்ஏ இருக்கலாம். முதல் முறையாக எம்எல்ஏ ஆன உதயநிதி வாஸ் மேட் எ கேபினெட் மினிஸ்டர், ரைட்? அதுக்கு அடுத்தது 21 ஆகிறார் எம்எல்ஏவா, 24 துணை முதல்வராக்குறாங்க. எவ்வளோ சீனியர் இருக்காங்க. உங்கள் தார்மீகத்தை போய் பாருங்கள் கொஞ்சம். இப்போ அடுத்தது முதலமைச்சர், அவருக்கு இது பண்ணி வச்சிருக்காங்க, பட்டம் கட்டி வச்சிருக்காங்க. அடுத்த முதலமைச்சர் அவர் தான் அப்படின்னு. பாவம், ஜெயிச்சா தானே, அதான பிரச்சனை. ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடுன்னுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தப்போ தோத்துடுச்சு திமுக, தெரியல உங்களுக்கு? அது மாதிரி ப்ரீ டிட்டர்மைன் பண்ணாலே அது வேலைக்கு ஆகாதுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஹிஸ்டாரிக்கலாக நான் பல முறை சொல்லிட்டேன்.
1971 அப்புறம் நெவர் டிஎம்கே காட் ரீஎலெக்டே ஆனது இல்லை. ஒரு வருஷம் 2 வருஷம் ஃப்ளூக்லலாம் இல்லை, ஒரு 50-60 வருஷம் வரலாற்றில் கலர் டிவி கொடுத்த போதும் வந்ததில்லை. கருணாநிதியினுடைய நிர்வாக திறமை அப்போவும் வந்ததில்லை. கருணாநிதியினுடைய கால் தூசு பெறாது ஸ்டாலின்லாம். பொம்மை முதல்வர்னு நான் சொல்ல, அதிகாரிகள் ஆட்சி நடக்குதுன்னு நேற்று வரைக்கும் கூட இருந்த வேல்முருகன் சொல்றாரு. இப்போ எல்லாம் உண்மையாயிடுச்சா? தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்துபவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, மாத ஊதியத்தை எண்ணி வாங்குற ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் நடத்துகிறாங்க. ஹைஜாக் பண்ணிட்டாங்க மக்கள் தீர்ப்பையே, அவங்க ஹைஜாக் பண்ணிட்டு 5 வருஷமா ஆட்டி வித்து கொண்டிருக்கிறார்கள். பொம்மை அரசு இருக்கு. இது நீடிக்கணுமா சொல்லுங்க? கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.